Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை செய்திகளுடன். ஈழத்தமிழ் மக்களுக்கான அர்த்தமுள்ளதும் அடிப்பணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வினை பெற்றுத்தருவதில் இந்தியாவே பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். இதற்கு பாரத பிரதமர் துணை நிற்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரியுள்ளார். 18வது பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து எதிர்வரும் 9ஆம் தேதி இந்தியாவின் பிரதமராக 3வது தடவையாக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் அனுப்பி வைத்துள்ள வாழ்த்து கடிதத்திலேயே இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளதோடு இந்திய தேசத்தின் வரலாற்று பக்கங்களில் தனித்துவம் மிக்க தலைவராக தொடர்ந்து 3வது முறையாகவும் மக்கள் ஆணை பெற்று பாரதிய பிரதமராக ஆட்சி பீடம் ஏறியிருக்கும் தங்களின் பணிகள் இந்தியா மற்றும் ஈழ தேசங்களின் நலனுக்காக வரலாற்று பணிகளாய் அமைய வாழ்த்தி நிற்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தாங்கள் இந்திய மக்களின் மன உணர்வுகளை வென்றிருப்பதன் பிரதிபலிப்பாகவே மக்களவை தேர்தலில் பெற்றிருக்கும் இந்த வெற்றி அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள அவர், பாரதத்தின் அரசியல், பொருளாதார, சமூக நலன் சார்ந்து தாங்கள் ஆற்றவிருக்கும் பணிகளின் விளிம்பில் ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தேசத்துக்கும் இடையில் இழையோடியிருக்கும் உறவின் கனதியை உயிர்ப்பிக்க வேண்டிய கால கடமையை தங்களிடத்தே தரப்பட்டிருப்பதாக நாம் உணர்கின்றோம் என்றும் கூறியுள்ளார். இலங்கை தீவில் ஈழத்தமிழ் மக்களுக்கென அர்த்தமுள்ளதும் அடிப்பணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வினை பெற்றுத்தருவதில் இந்தியாவே பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதே எமது இனத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், அந்த வகையில் தங்களது அனுசரணையும் அழுத்தமும் இன்றி இலங்கை தீவில் தமிழ் மக்கள் தமக்குறித்தான உரிமைகளுடன் வாழும் வாய்ப்பை பெற முடியாது என்பதை நாம் திடமாக நம்புகிறோம் என்றும் வலியுறுத்தினார். மேலும் போருக்கு பின்னரும் இன மத அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்கும் எமது மக்களின் ஆட்சி உரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எமது கட்சியாக இலங்கை தமிழ் அரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளில் இந்திய மத்திய அரசு தனது முதன்மையான பணிகளை ஆற்ற முன்வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பை எமது இனத்தின் கோரிக்கையாக தங்களிடம் முன்வைக்கிறேன் என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் தன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் தனது அரசியல் அலுவலகத்தை சுப நேரத்தில் திறந்து வைத்தார். புதிய அலுவலகம் கொழும்பு சேர் ஏர்னஸ்ட் சில்வா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் இந்த அலுவலகத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும். நாராயணபிட்ட அபயராமாதிபதி, மேல் மாகாண பிரதம சங்கநாயக்க, கொழும்பு பல்கலைக்கழக வேந்தர், வணக்கத்துக்குரிய கலாநிதி முருத்தெட்டுவ ஆனந்த தேரர், கொள்ளுப்பிட்டி வாலுகாராம மகாவிகாரை உட்பட 5 மகா விகாரைகளின் விகாரதபதி, ஊவா பிராந்திய பிரதம சங்கநாயக்க, வணக்கத்துக்குரிய மகரகம நந்தநாயக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் இதன்போது பிரீத் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கியதுடன் ஏனைய சமய தலைவர்களும் சமய வெளிப்பாடுகளை நடத்தி ஆசீர்வாதங்களை வழங்கினர். ஜனாதிபதியின் அரசியல் அலுவலகத்தை நிறுவுவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பஜிர அபேவர்தனவின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறாயினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் வியாழக்கிழமை வரை யாழ் தேர்தல் மாவட்டத்திற்கு விஜயம் செய்யவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளரும் பிரதி செயலாளருமான உமாச்சந்திரா பிரகாஷ் தெரிவித்தார். கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், ஊறுகாவற்றுறை, சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளுக்கு உதவி திட்டங்களை வழங்கவுள்ளதோடு மக்கள் சந்திப்புகளையும் அவர் நடத்தவுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன மற்றும் கட்சியின் பிரதி செயலாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் ஆகியோருடன் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் பல சமூக அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது விஜயத்தின் போது அரசியல் தலைவர்கள், புத்திஜீவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரை சந்திக்க உள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழ் அரசு கட்சி வாலிபர் அணி முன்னாள் தலைவர் மற்றும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இருவரையும் எதிர்வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் விசாரணைக்கு வருமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அழைப்பு விடுத்துள்ளனர்.
மாவட்ட தமிழ் அரசுக் கட்சி வாலிபர் அணி முன்னாள் தலைவரும் அபிவிருத்தி உத்தியோகத்தருமான திபாகரனை எதிர்வரும் 11ஆம் தேதி விசாரணைக்கு வருமாறு கடிதம் ஒன்றை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் வழங்கியுள்ளனர். அதேவேளை தமிழ் இளையோர் மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்த ஜீவரத்னம் தவேஸ்வரனையும் எதிர்வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் விசாரணைக்கு வருமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். கடந்த வாரம் அழைக்கப்பட்டு ஒரே நாளில் 11 மணித்தியாலம் 45 நிமிடங்கள் தடுத்து வைக்கப்பட்டு மட்டக்களப்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அலுவலகத்தில் வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் இந்த புதிய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச மீது மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குமூலம் வழங்க உள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்சவினால் நேற்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகேவின் தாக்குதலால் பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்சவுக்கு கடுமையான உடல் உபாதை ஏற்படுத்தியதாக கோட்டை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்காவின் மகனின் முறைப்பாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுத்கமகே தாக்கியதில் தனது தந்தையின் கால் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்தானந்த அலுத்கமகே அவ்வாறான எவ்விதமான தகராறிலும் தாம் ஈடுபடவில்லை என உறுதியாக கூறினார். இலங்கை மின்சார சட்டம் மூலம் 44 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்றத்தில் சட்டமூலம் மீதான 2ஆம் மதிப்பீடு விவாதத்தின் பின்னர் எதிர்க்கட்சியினரால் வாக்கெடுப்பு கோரப்பட்டதுடன் அதற்கமைய இடம்பெற்ற வாக்கெடுப்பில் சட்டமூலத்துக்கு ஆதரவாக 103 வாக்குகளும் எதிராக 59 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. அதனை அடுத்து குழு நிலையின் போது சட்டமூலத்துக்கு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுடன் 3வது மதிப்பீடு வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. மின்சக்தி துறையில் மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள தேவையான ஏற்பாடுகளை முன்னெடுக்கும் நோக்கில் இந்த சட்டம் மூலம் கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. மறு அறிவித்தல் வரை அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகளையும் ரத்து செய்யும் சுற்றறிக்கையை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது. இது ஜூன் மாதம் 5ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மின்சார சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து அதற்கு எதிராக தொழிற்சங்க போராட்டங்கள் இடம்பெறலாம் என்பதை அடிப்படையாக கொண்டே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லொகோமோட்டிவ் ஆபரேட்டிங் இன்ஜினியர்ஸ் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 2 ரயில்வே பணிமனைகளில் கடமையாற்றும் ரயில் சாரதிகள் நேற்று நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். பதவி உயர்வு வழங்கப்படாமை, ஆட்சேர்ப்பில் நிலவும் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி இவர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளனர். இதனால் இன்று காலை கொழும்பு கோட்டையிலிருந்து எந்த ஒரு ரயிலும் புறப்படாதென லொகோமோட்டிவ் ஆபரேட்டிங் தொழிற்சங்க செயலாளர் சேனநாயக்க தெரிவித்தார். அந்த செய்தியுடன் நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை தமிழ் செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.